இன்றைக்கு முக்கியமான காரியத்தை நாம் தான் கோத்திரத்தாரிலிருந்து நாம் கற்றுக்கொள்வது, அவர்கள் அதிகாரத்திற்கு கீழ்ப்படிய விரும்பாத ஒரு கோத்திரமாக இருந்தார். லாயிஷ் பட்டணத்திற்கு அவர்கள் சென்ற பொழுது அந்த தேசத்தில் அங்கே யாரும் அடக்கி ஆளும்படியாக எந்த ஒரு அதிகாரமும் இல்லை என்று அவர்கள் பார்த்து அதன் மூலமாக கவரப்பட்டு அந்த இடத்தை தங்களுக்கு ஒரு இடமாக மாற்றிக்கொள்ள விரும்பினார்கள் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறது. அப்படின்னா அவர்களுடைய வாஞ்சை, எங்களை யாரும் ஆளுகை செய்யக்கூடாது, நாங்கள் யாருக்கும் அடங்கி எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் நடத்த மாட்டோம், எங்களுடைய சொந்த விருப்பத்தின்படி எங்களுடைய சொந்த இன்பத்திற்காக எங்களுடைய வாழ்க்கை வாழும்படியாக நாங்கள் ஒரு இடத்தை தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்று அதன்படி அந்த இடத்தை அவர்கள் தெரிந்து கொள்கின்றார்கள். நியாயாதிபதிகள் புஸ்தகத்தில் மீண்டும் மீண்டும் காணப்படுகின்ற ஒரு வசனம், நியாயாதிபதிகள் 21 அதிகாரத்தில் 25 வசனத்திலும் இந்த வசனம் இருக்கின்றது. இந்த தேவ வார்த்தை என்ன சொல்லுகின்றது என்றால், அவனவன் தன் பார்வைக்கு சரியானபடி அவன் செய்து கொண்டான் என்று தேவ வார்த்தை சொல்லுகிறான். அப்படின்னா அவர்களுடைய பார்வைக்கு என்ன சரியாக தோன்றியதோ அதன்படி அவருடைய வாழ்க்கையை அவர்கள் நடத்தினார்களாம். இன்றைக்கும் நாம் வாழ்கின்ற உலகத்தில் இப்படிப்பட்ட காரியங்கள் தான் நடந்து கொண்டிருக்கின்றது. நம்முடைய தலைமுறையும் அவர்கள் தங்களுடைய விருப்பத்தின்படி அவர்களுக்கு என்ன ஏற்றமாக இருக்கின்றதோ அதன்படி அவருடைய வாழ்க்கையை நடத்தி கொண்டிருக்கின்றார். சத்தியத்திற்கு ஏற்ற விதத்தில் அவர்களுடைய வாழ்க்கையை மாற்றி அமைப்பதை காட்டிலும் சத்தியத்தை அவருடைய வாழ்க்கையின் சௌரியத்திற்காக மாற்றி அமைத்து கொண்டிருக்கின்றார்கள் நம்முடைய தலைமுறையில். சத்தியத்திற்கு அடங்கி தேவ வார்த்தையின் அந்த அதிகாரத்தின்படி நடக்காமல் அவன் தன் விருப்பத்துக்கு ஏற்ற விதத்தில் நடந்து கொண்டிருக்கின்றான் என்று நாம் இன்றைக்கு நம்மளுடைய உலகத்தில் நாம் சுற்றி பார்க்கும் பொழுது அதனுடைய ஆதாரத்தை நாம் பார்க்கின்றோம்.